ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் பாரம்பரிய உணவகம். ஹெல்தி அண்ட் டேஸ்டியா சாப்பிட ஆலடிப்பட்டியான் வாங்க. சென்னை முழுவதும் 50க்கும் மேற்பட்ட கடைகளுடன். சென்னை நந்தனம் கல்லூரி இருபாலர் கல்லூரியாக மாற்றம் பெறுவதால் கல்லூரி பேராசிரியர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர். நடப்பு கல்வியாண்டு முதல் ஆடவர் கலை கல்லூரியாக இருந்த நந்தனம் கல்லூரி அரசு கலை கல்லூரி நந்தனம் என மாற்றம் பெறும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதுகுறித்து பேசிய கல்லூரி பேராசிரியர்கள் இருபாலர் பயிலும் கல்லூரியாக உருவெடுப்பதால் போட்டி மனப்பான்மை அதிகரிப்பதோடு கல்லூரியும் மேம்படும் என மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர். மிகப்பெரிய அடையாளமாக சென்னை மாநகரில் திகழப்போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. இந்த கல்லூரி ஒரு சில நாட்களில் விரும்பத்தகாமல், அதாவது நிறைய பேர் விரும்பி வரமாட்டாங்க, அந்த விரும்பத்தகாத நிலைமையை மாறி இன்று சென்னையின் அடையாளமாக மாறுவதற்கான வாய்ப்பு மிக இருக்குதான்னு நினைக்கிறோம். முன்னாடி இருந்ததுக்கு இப்போ ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஸோ இப்போ பெண்களும் வராங்க அப்படின்னு சொன்னால் பஸ்ல எல்லாம் ட்ராவல் பண்ணும்போது அவங்களுடைய ஹீரோயிசத்தை அப்படி காட்ட மாட்டாங்க, வேற மாதிரி காட்ட அவங்க விரும்புவாங்க. ஸோ நிச்சயமாக நமக்கு சொசைட்டிலையும் இந்த கல்லூரிக்கு நல்ல பெயர் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. இப்போ யூஜியில் நம்ம கொண்டு வரும்பொழுது என்ன ஆகும்னா இதே தான், பிள்ளைங்க எப்படியும் கேர்ள்ஸ் நல்ல மார்க் வாங்குவாங்க, கொஞ்சம் உட்காந்து சின்சியராக படிப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு காம்படேட்டிவ் மோடு வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி காம்படேட்டிவ் மோடு வந்ததுன்னா நல்லா படிப்பாங்க பிள்ளைங்க, நல்ல வேலை வாய்ப்பு வரும், ஆட்டோமேட்டிக்காக காலேஜோட இமேஜ் நல்லபடியாக மேலே வரும். அதை நாங்கள் எதிர்பார்த்துட்டு இதாவாங்க, பண்பாக பேசுவாங்க, நல்ல டிசிப்ளினாக இருக்கணும்னு நம்ம சொல்லும்போதே எப்போ இப்படி வராது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 10 கேர்ள்ஸ் முன்னாடி சொல்கிறாங்களா, உடனே நம்ம இந்த மாதிரி வரக்கூடாது, மறுபடியும் இந்த மாதிரி பேச்சு வாங்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் நினைப்பாங்க. பொறுப்பு பதிவாளர் மற்றும் பொறுப்பு தேர்வாணையருக்கு வழங்கப்பட்ட மிகை ஊதியத்தை திரும்ப பெற வேண்டும் என பெரியார் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் கடந்த 6 ஆண்டுகளாக பதிவாளர் பணியிடம் காலியாக உள்ளதால் கூடுதல் பொறுப்பாக கணினி அறிவியல் துறை பேராசிரியர் தங்கவேலு நியமிக்கப்பட்டுள்ளார். 5 ஆண்டுகளாக தேர்வாணையர் பதவி காலியாக உள்ளதால் இந்த பணிக்கு உளவியல் துறை தலைவர் கதிரவன் முழு நேர பொறுப்பாக பணியாற்றி வருகிறார். இவர்கள் இருவருக்கும் மாதம் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் அளிக்கப்படும் நிலையில் துணைவேந்தர் ஜெகநாதன் இவர்கள் இருவருக்கும் மிகை ஊதியமாக ஆண்டுக்கு 4 லட்சம் ரூபாய் அளித்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 5 ஆண்டுகளில் இவர்களுக்கு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ள 50 லட்சம் ரூபாயை மீட்டு பல்கலைக்கழக நிதியில் சேர்க்க வேண்டும் என பெரியார் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் பாரம்பரிய உணவகம். ஹெல்தி அண்ட் டேஸ்டியா சாப்பிட ஆலடிப்பட்டியான் வாங்க. சென்னை முழுவதும் 50க்கும் மேற்பட்ட கடைகளுடன்.